நாட்டோ ஃபாலோ பண்ண வந்தா இவனுங்க குழந்தைய வந்து 3000 ரூபாய்க்கு சுனாமி கோர்ஸ்ல விற்க வருது தெரிய வந்தது. ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து பிடிச்சி கொடுத்துட்டேன். சென்னை சென்ட்ரல்ல இருந்து 1.5 வயசு குழந்தைய கடத்தி இருக்காங்க. எண்ணூர் பகுதியில விற்பனை செய்ய கொண்டு வந்தப்போ போலீசாரிடம் ஆட்டோ ஓட்டுநர்கள் பிடிச்சு கொடுத்திருக்காங்க. இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. சென்னை சென்ட்ரல்ல மேற்கு வங்கத்தை சேர்ந்த தம்பதிகளான சுஜித் சஞ்சனா வந்து டிக்கெட் கவுண்டர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப அவங்களுடைய 1.5 வயசு பெண் குழந்தைய கூட்டத்துல கடத்திட்டு போயிருக்காங்க. பெற்றோர்கள் உடனடியா சென்ட்ரல் ரயில் நிலைய போலீசார் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. சோ இந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில போலீசார் சிசிடிவி காட்சிகளை வந்து ஆய்வு பண்ணிருக்காங்க. அதுல 2 பேர் குழந்தைய கடத்திட்டு போற விஷயம் தெரிய வந்திருக்கு. குழந்தைய கடத்திட்டு போனவங்க சென்ட்ரல்ல இருந்து தண்டையார்பேட்டை பகுதியை சேர்ந்த நந்தகுமார் அப்படின்றவருடைய ஆட்டோவில் குழந்தையோட ஏறி இருக்காங்க. தேரடியில இறங்கிட்டு பணம் தராம போயிருக்காங்க. அதுக்கப்புறமா அதே இடத்துல இன்னொரு ஆட்டோல ஏறி இருக்காங்க. எர்ணாவூர் சுனாமி குடியிருப்புல இறங்கி இருக்காங்க. இத பார்த்த நந்தகுமார் பாத்தீங்கன்னா அந்த இன்னொரு ஆட்டோ டிரைவர் அப்துல் இருக்காரு இல்லையா, அவருடைய ஆட்டோவை வந்து பின்தொடர்ந்து 2 பேருடைய நடத்தையில சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆட்டோல வரும்போது லட்சக்கணக்கில் பணத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு ஆட்டோ டிரைவரான அப்துல் கிட்ட சொல்லியிருக்காரு. 2 ஆட்டோ ஓட்டுநர்களும் சுனாமி குடியிருப்புல இந்த 2 பேரை தேடி இருக்காங்க. அப்போ 2 பேரும் குழந்தைய பொதுமக்கள் கிட்ட 3000 ரூபாய்க்கு விற்பனைக்காக பேசி இருந்திருக்காங்க. இத பார்த்த ஆட்டோ ஓட்டுநர்கள் உடனடியா போலீசாருக்கு தகவல் கொடுத்ததும் விசாரணையில குழந்தைய கடத்திட்டு வந்த அந்த 2 பேர் தான் இவங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கு. திருவெற்றியூர் கன்னிக்கோவில் தெருவை சேர்ந்த செல்வம், திருவெற்றியூர் ராஜாஜி நகரை சேர்ந்த கார்த்திக் அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கு. குழந்தையை மீட்ட போலீசார் பெற்றோரிடம் ஒப்படைக்க சென்னை சென்ட்ரலுக்கு போயிருக்காங்க. இந்த 2 பேரையும் சென்னை சென்ட்ரல் போலீசார் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. அவளை கரெக்ட் பண்ணிக்கல. அவளை இன்ஃபார்ம் பண்ணுவோம். எனக்கு டவுட் வந்துச்சு. டவுட்டா இருந்தா தான் தேடி டேரக்ட் வண்டி எடுக்க மாட்டேன் சொல்லி இந்த ஆட்டோ நான் ஃபாலோ பண்ணி வந்தேன். எங்க தான் போறான் என்ன பண்றான்னு பாருங்க. அப்புறம் தம்பியை கூப்பிட்டேன், நீ வாப்பா கூட அப்படின்னு சொல்லிட்டு வந்துதான் சுனாமி ரோட்ல போனா 3000 ரூபாய் அந்த வந்து இன்னைக்கு பார்த்தது வந்து நீங்க புடிச்சு பண்ணது ஒரு மனத்தை பண்ணோம்னா உங்களா மூலமா தான் நடக்குது. ஆட்டோக்காரன் தான் பாதி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது. பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். 2 பேரும் வாழ்த்துக்கள். நான் வாவுசி சுனாமி குடியிருப்புல இருக்கேன். இவனுங்க பாரிஸ் கார்னர்ல சவாரி ஆட்டோ ஓட்டுறேன். பாரிஸ் கார்னர்ல சவாரி கூப்பிட்டாங்க தேரடி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. தேரடி போகும்போது நான் மூஞ்சி சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு தேரடியில இறங்கினேன். காசு கொடுக்கல. காசு கொடுக்காம இவனுங்களை நான் வந்து ஃபாலோ பண்ணிருந்தேன். ஃபாலோ பண்ணோம் நம்ம தம்பி ஆட்டோல இவனுங்க தேரடியில இருந்து சுனாமி கோர்ஸ் இங்க ராஜாஜி நகர் ஏறினானுங்க. நான் ஆட்டோ ஃபாலோ பண்ண வந்தா இவனுங்க குழந்தைய வந்து 3000 ரூபாய்க்கு சுனாமி கோர்ஸ்ல விற்க வருது தெரிய வந்தது. ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து பிடிச்சி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த தம்பியும் கூட இருந்து தம்பியை நானும் சேர்ந்துதான் பிடிச்சி கொடுத்தோம். சின்ன சின்ன பசங்க கிட்ட வந்து உங்க அம்மா கிட்ட குழந்தை வாங்கிக்கிறீங்களா, 3000 ரூபாய் தான் குழந்தை வாங்கிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன பசங்க கிட்ட வந்து கேட்டு இருந்தானுங்க.